மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி கடந்த 15 ஆண்டுகளாக கட்டி எழுப்பியிருந்த கோட்டையை பாஜக தகர்த்து எறிந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் கடந்த 2011இல் திரிணாமுல் காங்கிரஸ் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தது. இடதுசாரி கட்சிகளின் கோட்டையாக திகழ்ந்த பகுதிகளை தகர்த்து மம்தா பானர்ஜி வரலாற்று சாதனை படைத்தார். எனினும் கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக அதிருப்தி அலை உருவானது. அந்த அலை இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜியை படுதோல்வி அடைய செய்ததோடு அவரது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியையும் ஆட்சி பீடத்தில் இருந்து இறக்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய கட்சியாக இருந்த பாஜக 2016 சட்டப்பேரவை தேர்தலில் 10 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றது. ஆனால் 2021 தேர்தலில் பாஜகவின் வாக்கு 38 விழுக்காடாக உயர்ந்தது. இதில் 77 தொகுதிகளை பெற்ற பாஜகவுக்கு 2024 மக்களவைத் தேர்தலில் வாக்கு விகிதம் 39 விழுக்காடாக கூடியது. இதனைத் தொடர்ந்து வேலையின்மை, ஊழல், நிர்வாக சீர்கேடுகள் போன்ற முக்கிய பிரச்சினைகளை முன்வைத்து மம்தா அரசை பாஜக மிக தீவிரமாக விமர்சித்தது. கடந்த சில ஆண்டுகளாக மம்தா அரசு பல முக்கிய ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சர்ச்சைகளையும் எதிர்கொண்டது. இதில் பள்ளி ஆசிரியர் நியமன முறைகேடு மற்றும் பொது விநியோக திட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் முக்கியமானவை. பாஜகவின் இந்த செயல்பாடுகள் தயக்கத்துடனும் குழப்பத்துடனும் இருந்த வாக்காளர்களை தங்கள் பக்கம் ஈர்த்தன. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை மற்றும் சந்தேஷ்காலி பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் நாடு முழுவதிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தேர்தல் பிரச்சினையாக மாறியது. அண்டை நாடான வங்கதேசத்தினரின் ஊடுருவல் மேற்கு வங்கத்தில் நீண்ட கால பிரச்சினையாக உள்ளது. ஊடுருவல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பாஜக அளித்த உறுதிமொழிக்கு பலன் கிடைத்துள்ளது. பெண் வாக்காளர்களை குறிவைத்து மாதம் 3000 நிதி உதவி, பேருந்துகளில் இலவச பயணம், கர்ப்பிணிகளுக்கு 21,000 ரூபாய், 124 யூனிட் இலவச மின்சாரம் போன்ற வாக்குறுதிகளும் மம்தாவின் கோட்டையை தகர்த்து பாஜக ஆட்சி அமைய காரணமானது.